முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். வணக்கம் மேசம் ராசி அன்பு நேயர்களே. பொதுவாகவே மேசம் ராசிக்காரர்கள் என்றாலே உலகத்தில் பிறந்த தலைவர்களின் உருவம். இவர்களின் கண்களில் ஒரு மின்சாரம் இருக்கும். அந்த மின்சாரம்தான் உலகத்தை நகர்த்தும் சக்தி. பிறர் பயப்படும் இடத்தில் மேசம் ராசிக்காரர்கள் முன்னே நடக்கிறார்கள். பிறர் தயங்கும் நேரத்தில் இவர்கள் முடிவு எடுக்கிறார்கள். பிறர் கனவு காணும் வாழ்க்கையை இவர்கள் செயலில் உருவாக்குகிறார்கள். நான் முடியுமா என்ற கேள்வி இவர்களுக்கு தெரியாது. நான் செய்ய போகிறேன் என்ற அறிவிப்பு மட்டுமே தெரியும். பிறருக்கு அசாத்தியமாக தோன்றும் விஷயங்களை மேசம் ராசிக்காரர்கள் சாதாரண காரியமாக மாற்றும் அதிசய சக்தி கொண்டவர்கள். இவர்களின் நடையிலும் பேச்சிலும் கூட ஒரு அரசன் போல் தோற்றம் இருக்கும். பிறரின் வாழ்வை ஒளிரச் செய்யும் சூரியன் போலவே மேசம் ராசிக்காரர்கள் பிறந்த இடத்தில் புகழும் வெற்றியும் தைரியமும் தானாகவே வந்து சேரும். மேசம் ராசிக்காரர்கள் பிறந்தால் அந்த குடும்பமே ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு அரச அரண்மனை ஆகிவிடும். காரணம், இவர்கள் சின்ன வயதிலேயே பொறுப்பையும் தைரியத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் கற்றுக்கொள்கிறார்கள். உலகம் விழுந்தாலும் இவர்கள் மனம் விழாது. எதிரிகள் சூழ்ந்தாலும் இவர்களின் உள்ளத்தில் பயம் குடியிருக்காது. யாரும் நம்பாத நேரத்தில் கூட தங்களை நம்பும் குணம் இவர்களுக்கு பிறப்பிலேயே கிடைத்த வரம். ஒருமுறை குறிக்கோள் வைத்தால் அதை அடையும் வரை மூச்சு விடுவதையே குறைக்கும் வகை மனிதர்கள். மேசம் ராசிக்காரர்கள் இல்லாமல் உலகத்தில் புரட்சிகள் நடந்திருக்காது, மாற்றங்கள் உருவாகி இருக்காது, புதிய பாதைகள் திறக்கப்படாது. இவர்கள்தான் தொடங்குபவர்கள், முன்னோடிகள், பாதை காட்டுபவர்கள். மேசம் ராசிக்காரர்களின் மனம் தீ போல. அந்த தீ சில நேரம் வெளிச்சம் தரும், சில நேரம் சுடும். அவர்கள் நேர்மையானவர்கள். முகத்தில் இல்லாததை மனதில் வைக்க மாட்டார்கள். பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று நேரடியாக சொல்வார்கள். பிடித்தால் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பார்கள். சுயமரியாதை இவர்களின் இரத்தத்தில் கலந்து ஓடும். அடிமையாக வாழ்வதை விட தனியாக வாழ்வதையே விரும்புவார்கள். சில நேரம் கோபம் சீக்கிரம் வரும், ஆனால் அந்த கோபம் சீக்கிரமே போய்விடும். பழிவாங்கும் குணம் இல்லை, ஆனால் மறக்காத குணம் உண்டு. மனம் குழந்தை போல தூய்மை, செயல் வீரன் போல வலிமை. மேசம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் இருப்பதே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சாதாரண வேலை இடத்தையும் போர்க்களமாக மாற்றி வெற்றி கொடியை நாட்டுவார்கள். தலைமை பொறுப்பு இவர்களுக்கு இயற்கையாக வரும். சொந்த தொழில், அரசியல், காவல், இராணுவம், நிர்வாகம், விற்பனை, விளையாட்டு, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரங்களை தொடுவார்கள். மற்றவர்கள் மாதங்களாக யோசிப்பதை இவர்கள் சில நிமிடங்களில் முடிவு செய்வார்கள். சில சமயம் அவசர முடிவுகள் சிக்கல் தரலாம், ஆனால் அதிலிருந்தும் பாடம் கற்றுக்கொண்டு இன்னும் பெரிய வெற்றிக்கு திரும்புவார்கள். வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அதை தற்காலிக விழுந்தனாகவே பார்க்கும் மனம் இவர்களிடம் இருக்கும். மேசம் ராசிக்காரர்கள் காதலில் தீ போலவும் நம்பிக்கையில் பாறை போலவும் இருப்பார்கள். ஒருவரை விரும்பினால் முழு மனதுடன் விரும்புவார்கள். பாதியில் கைவிடும் குணம் இல்லை. காதலில் அரசன் போல நடப்பார்கள், ஆனால் அந்த அரசன் தன் அரசியை பாதுகாக்கும் வீரன் போல இருப்பான். சந்தேகம் அதிகமாக வந்தால் உறவில் விரிசல் வரும், ஆனால் நம்பிக்கை வந்தால் அந்த உறவு மலை போல நிலைக்கும். குடும்பத்தில் இவர்கள் தான் பாதுகாவலர். பெற்றோர், சகோதரர்கள், துணை அனைவருக்காகவும் போராடுவார்கள். தங்களுக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, தங்கள் குடும்பம் சிரித்தால் போதும் என்ற மனப்பான்மை இவர்களிடம் அதிகம் இருக்கிறது. மேசம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய அவசரம்தான். சீக்கிரம் கோபப்படுதல், சீக்கிரம் முடிவு செய்தல், பிறர் சொல்வதை முழுவதும் கேட்காமல் செயல்படுதல், இவை சில நேரம் பெரிய பிரச்சனைகளாக மாறும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க பேசுவதற்கு முன் 2 வினாடிகள் யோசிக்க வேண்டும். கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமைகளில் சிவனை வழிபடுவது, ஹனுமன் சாலிசா படிப்பது, சிவப்பு நிறத்தில் தானம் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும். இப்படி செய்தால் மேசம் ராசிக்காரர்களின் தீ அழிவுக்கான தீ அல்ல, வெற்றிக்கான தீயாக மாறும். அதே போலதான் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் சாதாரண மனிதர் போல இருப்பார்கள், அடுத்த நாள் அரசன் போல உயர்வார்கள். இதுதான் இவர்களுக்கான ராஜயோகத்தின் தன்மை. சிறிய வேளையில் ஆரம்பித்தாலும் பெரிய பதவிக்கு செல்லும் விதி இவர்களுக்கே எழுதப்பட்டுள்ளது. தலைமை பொறுப்பு தானாகவே இவர்களை தேடி வரும். மற்றவர்கள் இவன் முடியுமா என்று சந்தேகப்படும் நேரத்தில் காலமே இவர்களுக்கு நீ முன்னால் போ என்று வழி கொடுக்கும். அரசியல், நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகள், தொழில் நிர்வாகம் போன்ற இடங்களில் இவர்களின் பெயர் ஒலிக்கும். ராஜயோகம் என்பது இவர்களுக்கு செல்வம் மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை, அதிகாரம் மூன்றையும் சேர்த்த ஒரு பெரிய வரம். ஒருமுறை அந்த யோகம் தொடங்கிவிட்டால் பின்னால் திரும்பி பார்ப்பதே இல்லை. மேசம் ராசிக்காரர்கள் பணத்தை தேடி ஓடுவதில்லை, பணமே இவர்களை தேடி வரும் காலம் வாழ்க்கையில் கட்டாயம் உண்டு. இவர்கள் செய்யும் முயற்சி ஆரம்பத்தில் சிறிய வருமானம் தரலாம், ஆனால் அதே முயற்சி நாளடைவில் பெரிய சொத்தாக மாறும். திடீர் லாபம், எதிர்பாராத வரவு,
யாரும் நம்பாத இடத்திலிருந்து வரும் பணம், இதெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் நிகழும். தொழில் செய்தால் வெடிப்பு போல வளர்ச்சி, வேலை செய்தால் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் சேர்ந்து கோடீஸ்வர யோகமாக மாறும். மற்றவர்கள் சேமிப்பதை விட இவர்கள் முதலீடு செய்வதில் புத்திசாலிகள். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்த மேசராசிக்காரன் பலருக்கு வீடு வாடகைக்கு விடும் நிலை உயர்வான். மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம், கார் வாங்கும் யோகம் உறுதியாக உள்ளது. ஆரம்பத்தில் தடை வரும், கடன் வரும், தாமதம் வரும். ஆனால் இறுதியில் படும் அளவுக்கு பெரிய வீடு அல்லது நல்ல வாகனம் வாங்கும் நாள் வரும். எனக்கு இது கிடைக்குமா என்று நினைத்ததே ஒரு நாள் எனக்கு இது இருக்கிறது என்று மாறும். பெற்றோர் பெயரில் சொத்து வாங்கினாலும் சொந்த பெயரில் வாங்கினாலும் அந்த சொத்து மேசம் ராசிக்காரரின் வாழ்க்கையை உயர்த்தும். நிலம், வீடு, வாகனம் இவை இவர்களுக்கு வெறும் வசதி அல்ல, வாழ்க்கையின் அடையாளம். மேசம் ராசிக்காரர்கள் விதியை நம்புவார்கள், ஆனால் அதற்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். என்ன நடக்குமோ நடக்கட்டும் என்று காத்திருக்காமல் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். வாழ்க்கையில் பெரிய அடிபட்டாலும் அதையே படிக்கட்டாக மாற்றும் குணம் இவர்களுக்கு உண்டு. ஒரு நாள் தோல்வி, மறுநாள் வெற்றி, இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கை ஓடும். ஆனால் இறுதியில் வெற்றி பக்கமே நின்று சிரிக்கும். இவர்களுக்கு வரும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல, பயிற்சி. அந்த பயிற்சி முடிந்ததும் மேசராசிக்காரன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அனுபவம் நிறைந்த வீரனாக மாறுவான். மேசம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய எதிரி தொழிலில் இல்லை, வெளியிலும் இல்லை, அவர்களுக்கே இருக்கிறது. அதுதான் அவசரம், கோபம், நான் தான் சரி என்ற பிடிவாதம். நண்பன் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், பெரியவர்கள் சொன்னாலும் புறக்கணிப்பார்கள். இதனால் நல்ல வாய்ப்புகள் கூட கைவிட்டு போகும். சொன்ன வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஒரு தவறான முடிவு பல வருட உழைப்பை அளிக்கக்கூடும். அதனால் மேசம் ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று: வேகத்தை குறைத்தால் வெற்றிகள் அதிகரிக்கும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க மேசம் ராசிக்காரர்கள் முதலில் அமைதியை பழக்கமாக்க வேண்டும். கோபம் வந்தால் உடனே பேசாமல் தண்ணீர் குடித்து மனதை அமைதிப்படுத்தி பிறகு பேச வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்தால் மன வலிமை அதிகரிக்கும். சிவப்பு நிறம் ஆடை அணிவது, சிவப்பு நிறம் பருப்பு தானம் செய்வது, முருகனை வழிபடுவது இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும். தினமும் ஒரு நல்ல வார்த்தை சொல்வதை பழக்கமாக்கினால் வாழ்க்கையே நல்ல பாதையில் ஓடும். அப்போது மேசம் ராசிக்காரர்களின் தீ அழிவுக்கான தீ அல்ல, உலகை ஒளிரச் செய்யும் தீயாகவே மாறும். குறிப்பாக மேசம் ராசியின் 10வது வீட்டில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்வதால் வேலை மற்றும் தொழிலில் அபார முன்னேற்றம் காணப்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், செல்வாக்குள்ள நபர்களின் நட்பு அமையும், பரம்பரை சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது, தந்தை உடனான உறவு வலுப்பெறும். அது மட்டுமில்லாமல் மேச ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் அற்புதமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு கல்லூரிகளில் சீட் கிடைக்கும், தீசிஸ் சப்மிட் செய்வது, PhD கிடைப்பது, பதவி உயர்வு, சலுகைகள் கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். அண்ணன் தம்பிகளுக்கு திருமண யோகங்கள் உண்டாகும். பெரிய சந்தோஷமான இடங்கள், சுற்றுலா செல்வது, நண்பர்களுடன் செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும். கோயில்களுக்கு செல்வது, படிப்பில் பெரிய இடத்திற்கு செல்வது போன்ற அமைப்புகள் உண்டாகும். மேசத்திற்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க ஆச்சரியமான மாதமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் தடையின்றி நடக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளில் எல்லாம் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லோருடைய நட்பும் கிடைக்கும். எதிரிகளே இல்லாமல் நட்பாக மாறுவார்கள். உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு வேண்டியதை செய்வீர்கள். நினைத்ததை விட பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பாசிட்டிவான மாதமாக இந்த மாதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும். அலுவலகத்தில் கார்ப்பரேட்டில் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு துணைத் தலைவர், இயக்குனர் போன்ற பதவிகள் கிடைக்கும் யோகங்கள் உள்ளது. நிறைய பொறுப்புகள், துறை உங்களுக்கு கீழ் வரும். மேசம் ராசியினர் பலருக்கு திருப்திகள், லாபங்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உண்மைகள் வெளியில் தெரிய வரும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% நன்றாகவே இருக்கும். இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்வது, கயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதங்களில் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்க அதிக நேரம் எடுப்பது போல் உணரலாம். இன்று மிகுந்த நேர்மையுடன் தீர்க்கப்படலாம். பொறுமையாக இருங்கள், எல்லாமே சரியாகிவிடும். உங்கள் தொடர்பு திறன்கள் மற்றும் சமூக திறன்களை பயன்படுத்தி கொள்ள உங்களால் முடியும். வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். சூரிய அஸ்தமனத்தின் போது ஓரளவு நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகும் காலகட்டமாகவே இருக்க போகிறது. அரசியல், அரசு துறை, மெடிக்கலில் வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கல், கட்டுமானம், மணல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் பெரிய வெற்றிகளை தரும்.
தேவையில்லாமல் மனதில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அற்புதமான காலகட்டம். ஆனால் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தேவையில்லாமல் நண்பர்களுக்காக உதவி செய்வது கடைசியில் பிரச்சனைகள் சிக்கும் நிலை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களில் முடிவுகளில் அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. கால் முட்டி விட்டமின் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோகங்கள் உண்டாகும். நீண்ட மாதங்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் வந்து சேரும். தொழிலை முறையாக செய்வீர்கள். தொழிலில் முதலீடு செய்வீர்கள். முதலீட்டாளர்கள் கிடைப்பார்கள். நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பெயர் புகழ் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் தனில் தொழில் செய்யும் யோகங்கள் உண்டு. அரசாங்கத்தில் கௌரவங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பெயரும் கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். நிறுவனங்களுக்கான நிர்வாக இயக்குநராகும் யோகங்களும் உண்டு. வண்டியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இளம் வயது மேசம் ராசியினருக்கு திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வண்டியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும் பிஸியாக இருக்கும் காலகட்டமாக இருக்கும். நிம்மதியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் மாறி இனி எல்லா விஷயங்களையும் அசால்ட்டாக செய்வீர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகும். செல்வாக்குகள் கூடும் யோகங்கள் உண்டு. மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் எல்லாவற்றிலும் தலையிட்டு சிக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் ஜெயங்கள் ஏற்படும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். முதுகு தண்டுவடம் கால் வரையிலான பாகங்களில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சுக்கிரன் மேச ராசியின் 11வது வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார். இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை கொடுக்க தொடங்கும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் மங்களகரமான செயல்களில் உங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் சிலர் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். உங்கள் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் கண்டு எதிரிகள் ரகசியமாக பொறாமைப்படலாம். உங்கள் செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பு அமைதி வடிவில் உங்களுக்கே திரும்பி வரும். குறிப்பாக மேசம் ராசி அனைவரும் உங்கள் கருத்துக்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதை உணர்ந்து முன்வைக்கவும். உங்களை நிரூபிக்க சரியான நேரத்திற்காக காத்திருப்பது புத்திசாலித்தனம். உங்கள் மனம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். மாலையில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கில் ஈடுபட நினைப்பீர்கள். அதிலும் முக்கியமாக புதன் மேச ராசிக்காரர்களின் 11வது வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் வருமானத்தில் கணிசமான உயர்வுகள் ஏற்படும். பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்பு. குடும்ப ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வீட்டுச் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு. பேச்சு திறன் மூலம் முக்கிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். மொத்தத்தில் தொழில் மற்றும் பண விஷயங்களில் கொடிகட்டி பறக்கும் காலம் இது. ஏனென்றால் சந்திர தேவனின் ஆதிக்கம் நிறைந்த மாதம். அதோடு இவர் மகர ராசியில் மேலும் 4 கிரகங்களின் சேர்க்கை உருவாகிறது. இதனால் சதுர்கிரக யோகம் ஏற்படுகிறது. கிரக அமைப்பு காரணமாக கடகம் கும்பம் உள்ளிட்ட ராசிக்கு நன்மைகள் அதிகம் தரும் நாள். இரு பெருமாளின் ஆசி பெற்ற நாள். மேசம் ராசி என்பதற்கு இலக்குகளை நிர்ணயிக்காமல் வேலை செய்யும் மேசம் நபர்கள் நிறைய நேரத்தை வீணடிக்க வாய்ப்புகள் உள்ளது. காகித வேலைகளில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை விரைவாக சரி செய்து முன்னேற வேண்டும். செல்வத்தை குவிப்பதில் உள்ள வெறி உங்கள் கஞ்ச கணத்தை அதிகரிக்கும். இது குடும்ப உறவுகளை பாதிக்கலாம். மேலும் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் மேச ராசிக்காரர்கள் பயமென்றால் என்னவென்றே அறியாதவர்கள். தங்கள் சுறுசுறுப்பான மற்றும் உறுதியான இயல்புடன் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் பொறுப்பேற்று வழிநடத்த விரும்புகிறார்கள். அவர்களின் அளவில்லாத உற்சாகமும் அவசர குணமும் அவர்களை அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு அடிபணியாதவர்களாக மாற்றுகிறது. மேசம் ராசிக்காரர்கள் அவர்களின் தன்னிச்சையான செயல்களினாலே முன்னேற்றம் அடைகிறார்கள். எனவே அவர்களை தடுத்து நிறுத்துவதோ அல்லது அவர்களின் முயற்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதோ முடியாத காரியமாகும்.
அது மட்டுமில்லாமல் மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். தேவையில்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாவது, கோபப்படுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். லாபத்தில் சுக்கிரனும் புதனும் ராகவும் அமர்ந்துள்ளதால் லாபங்கள் 10 மடங்கு உயரும். கல் கட்டுமானம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய புகழ், பாராட்டு, விருது போன்றவை கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணமாகும் யோகங்கள் உண்டாகும். அவர்கள் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்களும் உண்டு. வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களை ஜெயிக்கும் யோகங்கள் உண்டாகும். தொட்டது துலங்கும். கால் முட்டி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பெரியதாக எந்த பாதிப்பும் ஏற்படும். லாபம் அதிகளவில் கொட்டும். அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. விடுபட்ட கல்வியை மீண்டும் தொடங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். விடுபட்ட தொழில் மீண்டும் கிடைக்கும் சூழல் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். நீண்ட மாதங்களாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். நல்ல காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நீண்ட மாதங்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். மேசம் ராசியினருக்கு துர்க்கை வழிபாடு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. வியாபாரத்தில் பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்கள் காதலில் குழந்தை மனமும் வீரன் மனமும் சேர்ந்தவர்கள். ஒருவரை விரும்பினால் அந்த விருப்பம் முழு உயிரோடு வெளிப்படும். மறைத்து வைத்து காதல் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. நேரடியாக சொல்லி நேரடியாகவே போராடுவார்கள். காதலில் இவர்களுக்கு முக்கியமானது உண்மை மற்றும் மரியாதை. பொய் சொன்னால் உடனே மனம் உடைந்துவிடும். உண்மை இருந்தால் எந்த கஷ்டத்தையும் தாங்குவார்கள். காதல் வாழ்க்கையில் சில முறை ஏமாற்றம் வரும். ஆனால் அதே ஏமாற்றமே இவர்களை மேலும் புத்திசாலிகளாக மாற்றும். இறுதியில் இவர்களுக்கு கிடைக்கும் காதல் சாதாரண காதல் அல்ல, போராடி வெற்றி பெற்ற அரச காதல். திருமணத்திற்கு பிறகு மேசம் ராசிக்காரர்கள் வீட்டின் தூண் போல மாறுவார்கள். வெளியே உலகம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள் அமைதியும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மனைவி அல்லது கணவரிடம் அதிகாரம் காட்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பு வைத்திருப்பார்கள். குழந்தைகளுக்கு இவர்கள்தான் முதல் ஹீரோ. குடும்பத்திற்காக வேலை செய்வதில் சோர்வே வராது. சில நேரம் சண்டை வரும். ஆனால் அந்த சண்டை கூட வீட்டை உடைக்காது, உறவுகளை மேலும் உறுதியாக்கும். மேசம் ராசிக்காரர்கள் இருக்கும் வீடு வெறும் வீடு அல்ல, அது ஒரு கோட்டை. ஆண் மேசராசிக்காரர்கள் வெளியில் தீ போல உள்ளே பால் போல இருப்பான். அதிகாரம் பிடிக்கும், முன்னிலை பிடிக்கும். ஆனால் குடும்பத்தில் அவன்தான் அதிகம் தியாகம் செய்வான். பெண் மேசராசிக்காரர்கள் சிங்கம் போல தைரியமானவள். அவள் யாரையும் சார்ந்து வாழ விரும்ப மாட்டாள். வேலை, குடும்பம், காதல் மூன்றையும் சமமாக நடத்தும் சக்தி அவளிடம் உண்டு. அவள் சொன்ன வார்த்தை இறுதி தீர்ப்பு போல இருக்கும். ஆண் மேசம் வேகமாக முடிவெடுப்பான். பெண் மேசம் ஆழமாக யோசித்து முடிவெடுப்பாள். இருவரும் சேர்ந்தால் அந்த குடும்பம் தோல்வி என்ற வார்த்தையே அறியாத குடும்பமாக மாறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசம் ராசிக்காரர்கள் வேகமும் அறிவும் சேர்ந்தவர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்பும் தியாகமும் நிறைந்தவர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தலைமை குணம் கொண்டவர்கள். இந்த 3 நட்சத்திரங்களிலும் பிறந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு உறுதி. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சோதனை ஒரு கட்டத்தில் வரும். அந்த சோதனையை கடந்து வந்தால் அடுத்தடுத்த கட்டத்தில் சுகமும் செல்வமும் குவியும். நட்சத்திரம் கொடுத்த வழிதான் பின்னால் வரும் வாழ்க்கையை இனிமையாக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மை, ஆரஞ்சு, தங்க நிறம். இந்த நிறங்களை உடையில் அலங்கரித்தால் பயன்படுத்தினால் மனவலிமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, 18. இந்த எண்கள் வரும் தேதிகளில் செய்யும் வேலை பலனளிக்கும். இவர்களுக்கு ஏற்ற மந்திரம் ஓம் அங்காரகாயா நம மற்றும் ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரங்களை தினமும் 11 அல்லது 21 முறை சொன்னால் மன அமைதியும் தடைகள் நீங்கும், பலனும் கிடைக்கும். அதேபோல் 2026 முதல் 2027 வரை மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திருப்பம் காலமாக இருக்கும். கடந்த காலங்களில் வந்த தடைகள் விலகி புதிய பொறுப்புகள் திறக்கும். வேலை மாற்றம், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு, இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிகழும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். ஆனால் செலவும் கூடும். எனவே புத்திசாலித்தனமாக சேமித்தால் இந்த 2 ஆண்டுகள் வாழ்க்கையில் பொன் எழுத்தால் எழுதப்படும் காலமாகவே மாறும்.
அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பொருத்தம் கிடைக்கும் ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். சிம்மத்துடன் சேர்ந்தால் அந்த உறவு அரச குடும்பம் போல வலிமையாக இருக்கும். இருவருக்கும் தலைமை பிடிக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் மரியாதை வைத்தால் அந்த இணைப்பு மலை போல நிலைக்கும். தனுசுடன் சேர்ந்தால் வாழ்க்கை சாகசமாக மாறும். பயணம், முயற்சி, முன்னேற்றம் எல்லாம் வேகமாக நடக்கும். கும்பத்துடன் சேர்ந்தால் மேசத்தின் தீ கும்பத்தின் உடன் அறிவுடன் கலந்து புதிய யுகத்தை உருவாக்கும். இந்த ராசிகளோடு உறவு வந்தால் மேசம் ராசிக்காரனின் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாகவே ஓடி வரும். அது மட்டுமில்லாமல் தங்கள் கஷ்டத்தை பிறரிடம் சொல்ல மாட்டார்கள். உதவி செய்வதில் மகிழ்ச்சிகள் அடைவார்கள். ஆனால் அதை பற்றி பெருமை பேச மாட்டார்கள். இதுதான் யாருக்கும் தெரியாத மேசம் ராசியின் ரகசிய முகம். மேலும் மேச ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் குறைந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் கோபங்கள் குறையும். சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை நினைத்தால் வாழ்க்கையில் பெரிய தடைகள் கரையும். சிவப்பு நிற பருப்பு, சிவப்பு துணி, வெல்லம், மிளகு போன்றவற்றை தானம் செய்தால் செவ்வாய் கிரக தோஷம் குறையும். தானம் செய்வதால் பணம் குறையாது, மாறாக வழி பிறக்கும். மேசம் ராசிக்காரர்கள் தானம் செய்தால் அந்த தானம் பல மடங்கு திரும்ப வரும். அதேபோல் உடற்பயிற்சி, நடனம், நடைப்பயிற்சி இவை இவர்களுக்கு மருந்து. உடல் அசைந்தால் மனமும் அமைதியாகும். இப்படி சிறிய பழக்கங்களை மாற்றினால் மேசம் ராசிக்காரர்களின் முழு வாழ்க்கையே மாற்றம் அடையும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.